எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீதிமொழிகள் 13:9 சொல்லுகிறது, நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். ஆம் பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. ஆம், அப்படிதான் ஆண்டவர் பிரகாசிக்க தன்னுடைய வல்லமை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்திலே பவுல் அப்போஸ்தலர் வாழ்ந்த பொழுது அவரை பற்றி அநேகர் சொன்னார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று. அப்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்டவராக, உலகத்தை கலக்குகிறவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார். அப்படியே தான் ஆண்டவர் உங்களையும் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாக்கிலே, உங்களுடைய செய்கையிலே கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாக அழைத்திருக்கிறார். உலகத்தை கலக்குகிறவர்களாக அழைத்திருக்கிறார். ஒரு சூரியகாந்தி பூவை நீங்கள் பார்க்கும்போது அது காலையில் சூரியனை பார்த்து வணங்கி நிற்பது போல இருக்கிறது. அதனுடைய தண்டு மெல்லியதாக இருக்கிறதுனால காலையில் கிழக்கு பக்கம் அது திரும்புகிறது. மதியம் நேர சூரிய வெளிச்சத்தை நோக்கி பார்க்கிறது. சாயங்கால வேளையில் மேற்கு திசையில் திரும்பி சூரிய ஒளியை பெற்றுக்கொள்கிறது. ஆம், அப்படித்தான் சூரிய ஒளியின் பிரகாசத்தை அது பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அது முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் இப்படி செய்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் கொலோசியர் 1:29, நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறவனாக பவுல் இருந்தார். அப்படியே ஆண்டவர் உங்களையும் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்த்து அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, இந்த உலகத்திலே நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறவர்களாக பயன்படுத்த விரும்புகிறார். அதைத்தான் மத்தேயு 5:14, 16 போன்ற வசனங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெளிச்சம் ஜனங்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. எப்படி பிரகாசிக்க முடியும்? அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய முக பிரசன்னத்தினால் நாம் நிரம்பும் பொழுது இந்த உலகத்திலே நாம் பிரகாசிக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அப்படித்தான் இருந்தார். வல்லமுள்ள தீர்க்கதரிசியாக வாக்கிலும் செய்கையிலும் அப்படி இருந்தார். நம்மையும் ஆண்டவர் அதற்கென்று அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைகிறீர்கள். உங்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. பிரியமானவர்களே, அப்படியே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஒவ்வொரு நாளும் நீங்கள் போராடி இதற்காக பிரயாசப்படும் போது அவரால் நிரப்புவாராக. அவருடைய பலத்தினால் நிரப்புவாராக. அவருடைய தீர்க்க தரிசன வல்லமையினால் நிரப்புவாராக. அப்பொழுது நீங்கள் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசிகளாக இருப்பீர்கள். நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் என்று. ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்களாக. அன்றுவரே, எமது பிள்ளைகளை இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வெளிச்சம் அவர்கள் மீது பிரகாசித்து கொண்டே இருப்பதாக. நம்முடைய வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நம்முடைய பிரசன்னத்திலே நடக்கிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை தருவீராக. அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது சுவாமி. வெட்கத்தை எடுத்து போடுவோப்பா, எடுத்து போடும். இதுவரை அவர்கள் வெட்கத்தின் பாதையிலே நடந்தது போதும் சுவாமி. அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பீராக, வெற்றியை கொடுப்பீராக, வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பீராக. இயேசுவை போல வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருக்கட்டும்ப்பா. வார்த்தையிலும் சரி, நடக்கையிலும் சரி, வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும். அவர்களை பார்க்கிற மற்றவர்கள்
உம்மை புகழத்தக்கதாக அப்படிப்பட்ட வெளிச்சம், அப்படிப்பட்ட பிரகாசம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. படிப்பிலே வெற்றி, வேலையிலே வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி என்று அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும்ப்பா, பிரகாசிக்கட்டும். கீழே விழுந்து கிடந்தது போதும் சுவாமி, வெட்கத்தின் நாட்களை அனுபவித்தது போதும். அதற்கு சரியாக அது பிள்ளைகளுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வருவதாக, ஜெயம் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயத்தை கொடுக்கிறவர் நீரப்பா. நிரப்பும், ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெயத்தை நீர் கொடுக்கும்படியாக நிரப்புவீராக, நிரப்புவீராக. பலத்தின் மேல் பலம், மகிமையின் மேல் மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும். நீதிமான்களாக, மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக, சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இந்த உலகத்தில் எடுத்து பயன்படுத்தும். உலகத்தை கலக்குகிறவர்கள் என்ற பெயரை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக, இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you, dear friends. ආදරණීය සහෝදර සහෝදරනි, යේසු කැඳවයි සේවය සමාජ මාධ්‍ය සේවයට ඔබ සාදරයෙන් පිළිගනිමු. යේසු කැඳවයි සමාජ මාධ්‍ය සේවය යනු ශ්‍රී ලංකාවේ ජනතාවට දේව වචනය, දෛනික ආශිර්වාදයන්, යාත්නා සහ බලාපොරොත්තු පණිවිඩ සමග සමාජ මාධ්‍ය ඔස්සේ ළඟා කරවන ආශිර්වාදමත් සේවයකි. අපගේ දෛනික ආශිර්වාදයන් ඔබේ ජීවිතයට එක් කරගන්න යේසු කැඳවයි සමාජ මාධ්‍ය පිටුව අදම ෆොලෝ, ලයික්, සබ්ස්ක්‍රයිබ් කරන්න. එමෙන්ම ආචාර්ය පෝල් තිනකරන් සහ පවුලේ සමාජිකයන් විසින් ඉදිරිපත් කරන දෛනික පොරොන්දු වචන ආශිර්වාදයෙන් පිරුණු සිංහල උපසිරසි සමග නැරඹීමටද ඔබට අවස්ථාව ලැබේ. දිනපතා දේව වචනය, ආශිර්වාදමත් පණිවිඩය, යාත්නා සහ විශේෂ අලුත්ම යාවත් කාලීන කිරීම ඔබට නොමිලේ ලබා ගන්න අදම අප සමග එක්වන්න. இயேசு அழைக்கிறார் சமூக ஊடக ஊழியம் என்பது இலங்கையில் உள்ள மக்களுக்கு தேவனுடைய வார்த்தை, தினசரி ஆசீர்வாதங்கள், ஜெபங்கள் மற்றும் நம்பிக்கையின் செய்திகளை சமூக ஊடகங்கள் மூலம் கொண்டு சேர்க்கும் ஒரு ஆசீர்வாதமான ஊழியமாகும். எங்களின் தினசரி ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு அழைக்கிறார் சமூக ஊடக பக்கங்களை இன்றைய ஃபாலோ, லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் டாக்டர் பால் தினகரன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் வழங்கும் தினசரி வாக்குத்தத்த வசனங்களையும் ஆசீர்வாதம் நிறைந்த சிங்கள உபத்தலைப்புகளுடன் காணும் வாய்ப்பை பெறலாம். தினமும் தேவனுடைய வார்த்தை, ஆசீர்வாதமான செய்திகள், ஜெபங்கள் மற்றும் சிறப்பு புதிய அறிவிப்புகள் அனைத்தும் இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய எங்களுடன் இணைந்திருங்கள். எமது 24 மணி நேர ஜெப சேவையை பெற்றுக்கொள்ள 0114888111 என்ற இலக்கத்திற்கு அல்லது 0112555401 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தவும். අපගේ පැය 24 යාඥා සේවාවන් ලබා ගැනීම සඳහා 0114 88 111 යන අංකයට හෝ 0112 555 601 යන අංකයට හෝ ඇමතීමෙන් ඔබට යාඥාවන් ලබාගත හැකිය. ඔබ උදෙසා යාඥා කිරීමට අපගේ යාඥා මැදිහත්කරුවන් ආශාවෙන් බලා සිටිති.